திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மி அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் பரி நரியாக்கி வையை அழைத்த படலம் 60வது திருவிளையாடல். ஞானநாயகன் ஆணையால் நரி பரி வெள்ளம் ஆனவாறு உரை செய்து மீண்டு அப்பரி நரியாய்ப் போனவாறு கண்டு அமைச்சரை புறவலன் கருப்ப வான ஆறு போல் வையை நீர் வந்தவாறு உரைப்போம். இறைவனது திருவருள் ஆணையினால் நரிகளெல்லாம் குதிரைகளாக பெருக்கி நின்ற திருவிளையாடலை இதுவரை கண்டோம். இனி அக்குதிரைகளெல்லாம் நரிகளாகி போன தன்மையை கண்டு மந்திரியாகிய திருவாதவூர் அடிகளை மன்னவன் தண்டிக்க, அதனால் வையை ஆறு பெருகி நின்ற திருவிளையாடலை இனி காணலாம். அரிமர்த்தன பாண்டியன் கொடுத்த மங்கள பொருள்கள் சிறப்புகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட திருவாதவூரார் தன்னுடைய மனைக்கு திரும்பிச் சென்றார். உடுத்த சுற்றமும் கழகமும் ஒட்டிய நட்பும் அடுத்த கேண்மையால் வினவுவார் அவரவர்க்கு இசைய எடுத்த வாய்மையான் முகம் அணு மகிழ்ச்சியும் ஈந்து விடுத்த வாதவூர் ஆளிகள் வேறிடத்திருந்து. திருவாதவூரார் தன்னுடைய மனைக்கு சென்ற பிறகு அவருடைய சுற்றத்தார், நண்பர்கள், கற்றோர்கள் என அவர் மேல் கொண்ட அன்பால் அவரிடம் நிறைய வினவுவார்களாக அவர்களுக்கெல்லாம் நல்ல முகமனும் மகிழ்ச்சியுமாக இன்சொற்களால் பதில் அளித்த திருவாதவூரார் பின் ஒரு தனி இடத்தில் அமர்ந்து கரந்தை சூடிய ஆலவாய் கண்ணுதல் நாம் அன்று இறந்த வண்ணமே ஆங்கொடு போகிய எல்லாம் பரந்த அன்பரும் தானும் கொண்டு எம்மையும் பணிகொண்டு அறந்தை தீர்த்தனன் அன்றியும் அரசனுக்கு இசைய. தனியிடத்தில் அமர்ந்து திருவாதவூரார் அன்று அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய கருவூலத்திலிருந்து கொடுத்த பொருள்களையெல்லாம் கொண்டு குதிரைகள் வாங்க வரும்பொழுதே, இந்த பொருள்கள் அனைத்தும் உனக்கும் உன்னுடைய அன்பர்களுக்கும் உன் திருவடிக்கு மெய் அன்புடைய அடியவர்களுக்குமே ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வந்ததற்கு ஏற்பவே யாம் கொண்டு வந்த பொருள்கள் அனைத்தையும் திருக்கோயில் வழிபாட்டிற்கும் திருக்கோயில் சமைப்பதற்கும் அடியவர்களுக்கு அன்பர்களுக்குமாக பொருள்களை ஏற்று எம்மையும் பணிகொண்டு எம்மையும் அடிமையாக கொண்டு என்னுடைய பிறவி துன்பத்தையும் போக்கினான். அது அல்லாமல் அரசனும் மனம் பொருந்தும்படியாக நல்ல குதிரைகளையும் செலுத்தி வந்தனன். நமக்கு இனி கவலை இல்லையாகும்படி ஆக்கினான். இன்னும் ஒன்று உளது உலகை வெல்லவாம்படி தன்னருள் விளைக்கும் ஆனந்தம் புல்லவாம்படி எமை தவம் போட்டுவான் வேண்டும். இன்னும் செய்ய வேண்டியது ஒன்று உளது எம்பெருமான். இவ்வுலகச் சார்பிலிருந்து நீங்க திருவருள் செய்ய வேண்டும். திருவருள் துணையால் இறைவனது திருவடியை நீங்காத வண்ணம் இந்த பேரானந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டு இருக்கும் தவநெறியில் எம்மை செலுத்த வேண்டும் என்று பேரவா கொண்டு நின்றார் திருவாதவூரார். அரண் அவனை அன்பு என்னும் போர்வை அதனாலே பொர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சும் உள்ளடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து என்று காரைக்கால் அம்மையார் காட்டியது போலவே இவ்வுலக இன்பம் மறுமை இன்பம் இவற்றிலெல்லாம் சிறிதும் பற்றியின்றி பெருமானுடைய திருவடிகளையே தனது உள்ளத்தில் பதித்து தன் தனி நெஞ்சினுள் பதித்து வைத்து அன்பு என்னும் போர்வையால் மறைத்து வைத்தார். நாளையும் திரு ஆலவாய் நாயகன் தமரை ஆழ மண் சுமந்து அருளும் என்று அதனையும் காண்பான் ஊளை வெம்பரி பூழி போர் புண்ட மெய் கழுவி மீள வேண்டுவான் போல் கடல் குளித்தனன் வெய்யோன். சூரியன் மாலையில் மறைதல் இயற்கையான காட்சி. அதை நாளை பொழுதில் திரு ஆலவாய் பெருமான் திருவாதவூரரை ஆண்டு கொள்ளும் பொருட்டு
வைகையில் வெள்ளம் பெருக்கி மண் சுமந்து அருள் செய்வதை காண வேண்டி சூரியன் இன்று வேகமாக மறைந்தாராம், நாளை காண வேண்டும் என்று. நள்ளிரவு நேரம் வர உள்ள குதிரை லாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் தமக்குள்ளே பேசிக்கொண்டதாம். குதிரை ஆகிய நரிகள், நாம் பகல் முழுவதும் இப்படி குதிரை கூட்டங்களாக நின்று மனிதர்களை சுமந்து சங்கிலியால் நம்மளாக கட்டி வைத்திருந்தார்கள். இனி விடிவதற்கு முன்னால் இந்த இடத்திலிருந்து போவதே நம்ம செய்யத்தக்க செயல். அப்போ தான் நம்மளுடைய துன்பம் கவலைகள்லாம் நீங்கும். இந்த கடலை, கொள்ளு, பயறு, புல் இதெல்லாம் தின்பது நமக்கு பொருந்தாது. பகல் பொழுதில் நகருக்குள்ளே நடமாடுவோம்னா நம்மளே மக்களெல்லாம் அடித்து கொண்டுடுவாங்க. அதனால் விடிவதற்கு முன்பாகவே இந்த சங்கிலி கட்டிலெல்லாம் ஒளிந்து நம்ம ஓடிப்போவதே செய்யத்தக்க உபாயம் என்று இந்த நரிகளெல்லாம் கூடி பேசி ஊளையிட ஆரம்பிக்கின்றன. பெருமானுடைய திருவிளையாடலால் சுயமான நரி உருவத்தை பெற்றன அந்த குதிரைகள். இப்போ நரிக்கூட்டங்கள் எல்லாம் அந்த லாயத்திலிருந்து தப்பி ஓடணும்னு நினைத்து இங்கும் அங்கும் ஓடி திரிந்து அங்குள்ள உண்மையான குதிரைகளையெல்லாம் கடித்து குதறி அதனுடைய ரத்தத்தை குடிக்குது. கடிப்பட்ட குதிரைகளெல்லாம் பெரிதாக ஓலமிட்டு கணக்க ஆரம்பிக்க இப்போ நரிகளின் ஊளையும் குதிரைகளின் அந்த பயங்கர கனைப்பு சத்தமும் ஒரு சேர கேட்க காவலாளர்கள் திடுக்கிட்டு அங்கே எழுந்து வருகிறார்கள். காண்டலும் சில வழியுள்ள கடியம் முன் ஆரணம் தாண்டி ஓடின, சில நரி சாளரமும் நுழையை தூண்டி ஓடின, சில நரி சுருங்கையின் வழியால் ஈண்டி ஓடின, நூலில் புக்கு ஏகின சிலவே. சில நரிகள் மதிலை தாண்டி ஓடுது, சில நரிகள் பலகணிகளின் வழியாக ஜன்னல் வழியாக நுழைந்து அதிலிருந்து தப்பித்து ஓடுகின்றன. நாலா பக்கமும் நரிகள் ஓடிவிட இப்பொழுது அந்த குதிரை லாயத்தில் எஞ்சி கிடந்தவை நொண்டி நரிகளும், நோய்கண்ட நரிகளும், குருட்டு நரிகளும், கிழட்டு நரிகளும் கிடக்க மற்ற எல்லாம் ஓடி நாலா பக்கமும் சிதறி ஓடின. மரம் புனைந்த வேல் மீனவன் மாளிகை தள்ளி புறம்படைந்த இந்நரியெல்லாம் பொய்கை உய்யானம் அறம்பயின்ற நீள் மனை மருகு ஆலயம் கவலை திறம்படர்ந்த பண்மாட நீள் நகர் எல்லாம் செறிந்த. இன்னிசை கருவிகளின் ஓசையும் இன்பத் தமிழ் ஓசையும் வேதநாதமும் மண்டி கிடக்கக்கூடிய மதுரையம்பதியில் இப்போது நரிகள் ஊளையிடுகின்ற அவல ஒளி அன்று இரவு முழுவதும் கேட்டது. விழித்தது நகரம். மக்கள் அனைவரும் துயில் நீங்கி எழுந்து என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு முன்பாகவே நரிகளெல்லாம் அவர் இந்த தெருவுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து பல துன்பங்களை விளைவித்தன. பொருள்களை நாசம் செய்தது. அவர்கள் வளர்க்கக்கூடிய புறா, கிளி, கோழி முதலிய பறவைகள், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி இவைகளெல்லாம் கொன்று தின்றன. நள்ளிரவு நேரத்தில் எங்கும் ஒரே ஊளை சத்தம். கோட்டை வாசல்கள் திறக்கப்பட்டதும் நரிகளெல்லாம் ஊரை விட்டு ஓடி காட்டுக்குள் சென்று மறைந்தன. கருத்துராத இச்சொல் என்னும் கடிய கால் செவியாம் துருத்தி ஊடு போய் கோபமாம் சுடுத்தளன் முட்டி எரித்த தீப்பொறி சிதறிட கண் சிவந்து இறைவன் உறுத்தவாறு கண்டு அமைச்சரும் வெறுவினார் ஒதுங்கி. ஒருவாறு பொழுதும் புலர குதிரை லாயக்காரர்களெல்லாம் மிகுந்த பயத்தோட நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் ஆகாத இச்சொல்லை பாண்டிய மன்னனது திருச்செவியில் போய் சொல்கிறாங்க. பாண்டிய மன்னனை வணங்கி நடுக்கத்துடன் பதுங்கி பதுங்கி அவனுடைய செவிகளில் சொல்ல, அமுதம் உண்டவன் நஞ்சம் உண்டால் என முதல் நாள் சமர வெம்பரி மகிழ்ச்சி உட்தாழ்ந்தவன் அவையே திமிர வெங்குரு நரிகளாய்ச் சென்றவே என்னா அமரர் அஞ்சிய ஆணையான் ஆர் அஞர் ஆழ்ந்தான். மன்னனே, நேற்று அழகான தோற்றம் கொண்டு வந்த அந்த நல்ல குதிரைகளெல்லாம் இன்று நரிகளாக மாறி ஏற்கனவே லாயத்தில் உள்ள குதிரைகளுக்கும் யமனாக மாறிவிட்டது. ஊர் முழுவதும் பெருந்தீங்கும் இழைத்துவிட்டு காட்டுக்குள் ஓடிப்போய்விட்டன என்று கூறினான்.
அருகிருக்கும் தொல் அமைச்சர் தமை நோக்கி வாதவூராளி என்னும் கருகு இருட்டு மனக்கள்வன் நம்முடைய பொருள் முழுதும் கவர்ந்து காட்டில் குருதி நினக்குடற் பிடுங்கித் தின்று திரியும் நரிகளெல்லாம் குதிரையாக்கி வரவிடுத்தான். இவன் செய்த மாயம் இது கண்டீரோ மதிநூல் வல்லீர். தன் பக்கத்தில் இருந்த பழைய மந்திரிகளையெல்லாம் பார்த்து, வாதவூராளி என்னும் கருகிய இருள் போலும் மனமுடைய கள்வன் நம்முடைய பொருள் அனைத்தையும் கொள்ளை கொண்டு இப்பொழுது குருதி ஒழுகும் குடல்களை பிடுங்கி தின்ன அந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி வரவிடுத்தனன். தெளிந்த மதிநூல்களில் வல்லவர்களே, இவன் செய்த அந்த மாயத்தை நீங்கள் கண்டீர்களா? இந்த இந்திரச்சால வித்தை காட்டிய வாதவூரனை என்ன செய்யலாம் என்று கேட்டான் மன்னன். இம்மாயம் செய்தானை என் செய்வது என உலகில் எமருக்கு எல்லாம் வெம்மாசு படு பாவம் பழி இரண்டும் பட எழுக்கு விளைத்து தீய கைமாறு கொன்றான். தன் பொருட்டு இனி யாதுமே உரைக்க கடவேம் என்று சும்மாது சிரம் தூக்கி எதிராடாது இருந்தார் அச்சூழ் வல்லோர்கள். இம்மாயம் செய்த வாதவூராளியை என்ன செய்வது என்று மன்னன் வினவ, இந்நில உலகத்தில் அமைச்சருள் ஒருவர் புரிந்த தீமையால் அமைச்சர் சாதிக்க பாவமும் பழியும் உண்டாகும் என்று கருதிய அவர்கள், வாதவூரான் செய்தது கடுங்குற்றம், அவன் செய் நன்றி கொன்றவன், இனி யாம் அவன் பொருட்டு என்ன சொல்ல கடவோம் என்று வேறு விடை கூறாது தலைகுனிந்து நின்றனர். அவ்வேளை மணக்கினிய பரிசெலுத்தி அரச காரியம் நன்றாக்கி வெவ்வேளை மணக்கவலை விடுத்தனம் என்று அகமகிழ்ச்சி விளைவு கூற மைவேலை விடமுண்ட வானவனை நினைந்து அறியும் மயமாம் இன்ப மெய்வேலை இடை விழுந்தார் விளைந்தறியார் வந்தார் வேந்தன் மாடே. அதுபொழுது இதுவரை நடந்ததை எதையும் அறியாத திருவாதவூரார் மன்னன் மனம் பொருந்தும்படியாக இனிய குதிரைகளையெல்லாம் கொடுத்து அரச கருமத்தையும் நாம் செவ்வனே முடித்து மன்னனுடைய மனக்கவலையும் நீக்கினோம் என்று கருதி மனத்தில் மிகவும் மகிழ்ச்சி மிக உள்ளத்தால் பெருமானுடைய திருவடிகளையே இடைவிடாது நினைத்து கொண்டு பேரின்ப கடலுள் அழுந்தி நின்றார். திருவாதவூரார் நிகழ்ந்த செயல் எதையும் அறியாது சச்சித்தானந்த பெருமானுடைய திருவருளில் அந்த கடலில் மூழ்கி நின்றார். பேரின்பம் தொய்த்து நின்றார். வந்தவரை சிவந்த விழி பொறி சிதற கடுக்கடுத்து மறைவோன் நோக்கி அந்தமிலா பொருள் கொடுபோய் நல்ல வயப்பறி கொடு வந்து அழகிதாக தந்தனை அன்றோ அரச கருமம் முடித்து இசை நிறுத்த தக்கோர் நின்போல் எந்த உலகு உளரேயோ என வெகுண்டான். அது கேட்ட ஈசன் தொண்டர் வந்த வாதவூர் அடிகளை அரிமத்தன பாண்டியன் சினத்துடன் பார்த்து, அமைச்சரே, நன்றி செய்தீர். அளவில்லாத பொருள்களை கொண்டு போய் நல்ல குதிரைகளை கொண்டு வந்த அழகான செயலை செய்தாய். அதனால் மன்னனுடைய கர்மம் முடித்து நிலைத்த புகழை பெற்றவர் உன்போல் வேறு யாரும் இந்த உலகத்தில் உள்ளாரோ என்று சினந்து கூறி நின்றான் மன்னன் அரிமர்த்தன பாண்டியன். குற்றம் ஏது அப்புறவிக்கு எனக் கேட்டார் கோமகனும் குற்றம் ஏதும் அற்றதால் அரை இரவில் நரியாகி அயல் நின்ற புறவி எல்லாம் செற்றுவார் குருதியும் உக நினம் சிதற குடல் புடுங்கி தின்று நேர் வந்து உற்ற பேர் கூற்று இழைத்தார் கலங்க காட்டகத்தில் ஓடிற்றன்றே. ஏன் குதிரைகளுக்கு என்ன குற்றமோ என்று வினவிய வாதவூராரிடம் மன்னனும் நடு இரவில் குதிரைகளையெல்லாம் நரிகளாக மாறியது போதாதென்று அங்கு லாயத்தில் இருந்த குதிரைகளின் குடலையும் பிடுங்கி தின்று இந்த ஊரெங்கும் ஊறு விளைவித்து விட்டு ஊளையிட்டு இப்பொழுது காட்டுக்குள் சென்று விட்டது. கண்ணும் இடு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகியதும்
காலம் பார்த்து எண்ணறிய நிதி ஈட்டங் கவர்வதற்கோ நின் அமைச்சின் இயற்கை நன்றால் புண்ணிய வேதியர் மரபில் பிறந்தனன் என்று ஒரு பெருமை பூண்டாயே. நீ பண்ணிய காரியம் பழுது பிறராகில் தண்டிக்கப்படுவது என்றான். இதுவரை நீ என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து நின்ற காரியங்களெல்லாம் சமயம் பார்த்து என்னுடைய அளவிறந்த பொருள் குவியலெல்லாம் கவருவதற்காகவோ? நீ நல்லவன் போல நடித்ததெல்லாம் என்னுடைய பொருள்களை கவர்ந்து கொள்வதற்காகத்தானா? உனது மந்திரி வேலை, அமைச்சு வேலை மிக நன்றாக இருக்கின்றது. புண்ணிய மறையோர் குலத்தில் தோன்றிய நீ செய்த காரியம் மிகவும் தவறு உடைத்து, அதனால் நீ தண்டிக்கப்படுவாய் என்று கூறி தண்டலாளர்கள் அவனை கொடுபோய் நம் பொருள் முழுதும் தடுத்து ஈர்த்தும் மிண்டினால் வழி செய்தும் வாங்கும் என வெகுண்ட அரசன் விளம்ப கூற்று மண்டு போல் மரம் செய்யும் வலியுடையார் கதிரை இருள் அடுத்து பற்றி கொண்டு போனால் என்ன கொடுபுறம் போயற ஓரை கொடுமை செய்வார், அறவோரை கொடுமை செய்வார். அறமே வடிவமான திருவாதவூர் அடிகளை தனது தண்டற்காரர்களை நோக்கி இவனை கொண்டு போய் எங்கும் செல்ல விடாது ஒருத்தும் தண்டனையை கொடுத்தாலும் நம்மளுடைய பொருள் முழுவதையும் வாங்குவீராக என்று மன்னன் சினந்து கூற, யமனை ஒத்த தண்டலாளர்களும் அறமே வடிவமான திருவாதவூர் அடிகளை பிடித்து இழுத்துச் சென்றனர். கதிர் நோக்கி கனல் மூட்டும் கடும் பகலு உச்சி இரவிலும் ரவிக்கடவுள் நேர் நின்று எதிர்நோக்க நிலை நிறுத்து கரங்களினும் நுதலினும் கல்லேற்றி செந்தி பிதிர் நோக்க தவம் ஒருப்ப ஆற்றாராய் வீழ்ந்திருளை பிளப்போன் செந்தி மதி நோக்க தனிச்சுடரை அழைத்து அழுது துதி செய்வார் வாத ஊரார். உச்சி பொழுதுல சூரியனை நேரே காணும்படி அசையாமல் அவரை நிற்கச் செய்து 2 கைகளிலும் நெற்றியிலும் கற்களை ஏற்றி துன்பம் செய்தனர் தண்டலாளர்கள். ஞாயிறு, திங்கள், அக்கினி என்ற 3 கண்களை உடைய சிவபெருமானை அழைத்து திருவாதவூரார் துதி செய்கின்றார். நாதவோ நாத முடிவிறந்த நாடகம் செய் பாதவோ பாதக நாம் என்னை பணிகொண்ட வேதவோ வேத முடிவின் விளைந்த தனிப்போதவோ போத நெறி கடந்த பூரணவோ ஐயவோ என்னுடைய அன்பவோ அன்பர்க்கு மெய்யவோ மெய்யில் வினையேன் தலை வைத்த கையவோ செய்ய களற்காலவோ காலனைக்காய் செய்யவோ வேத பரியேற்றும் சேவகவோ அத்தவோ கல்லா கடையேனே ஆட்கொண்ட பித்தவோ பொய் உலக மெய்யாக போதிக்கும் சித்தவோ சித்தம் தெளிவித்து எனத் தந்த முத்தவோ மோனமயமான மூர்த்தியவோ நாத தத்துவமாகவும் நாதம் கடந்த ஞான வெளியில் என்றும் ஞான நடனம் செய்யும் திருவடிகளை உடையவனே, பாதகனாம் என்னையும் அடிமை கொண்டு உன்னுடைய மலர்க்கரங்களை என்னுடைய தலைமேல் வைத்து ஞானமருளிய பெருமானே, உன்னுடைய வீரக்கழல் அணிந்த திருவடிகளால் குற்றுவனை உதித்தருளிய செம்மேனி பெருமானே, வேதப்புரிவியில் ஏறி வரும் வீரனே, கல்லாத புல்லறிவினை உடைய என்னையும் ஆண்டு கொண்ட பித்தனே, என் சித்தம் தெளிவித்து உன்னை தந்த மோன வடிவினனே, என்னை காவாயாக என்றெல்லாம் பலவாறு திருவாதவூரார் முறையிட்டு நின்றார். என்று ஏறிய புகழ் வேதியர் இறங்கும் துதி செவியில் சென்று ஏறலும் விடையேறும் சுந்தரன் மற்றிவர் செயலே மண் தேரவும் முடிமேல் நதி மண்மேல் அரவும் முதியாள் அன்றேறிய தேரோடும் விண்ணடைந்து ஏறவும் நினைந்தான். திருவாதவூரார் அழுது முறையிட்ட துதி இறைவனது திருச்செவியின் கண் புகுந்த அளவில் இவ்வடிகளது செயலை மன்னன் தெளிவடையும்படியும் வைகை ஆற்றில் மண் ஏறி நீர் பெருகி வருமாறும்
அதனால் முதுமை பருவமுடைய வந்தி என்பால் விண் அடையவும் திருவுள்ளம் கொண்டார் சோமசுந்தர கடவுள். இவ்வடிகள் பற்றிய மன்னன் தெளிவடையவும் முதியவளாகிய வந்தி சிவபுரத்தை அடைவதற்கும் இறைவன் திருவுள்ளம் கொண்டார். திருச்சிற்றம்பலம்.